வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு, முதலமைச்சர் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி. முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகம் மீதான வழக்கு ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மாலத்தீவின் பங்களிப்பு இன்றியமையாதது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பீகார் பாபா சித்தேஸ்வர் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு, 9 பேர் படுகாயம். வட இந்தியாவில் பலத்த மழை, 28 பேர் உயிரிழப்பு. போதைப் பொருள் இல்லா தமிழ்நாடு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் மாணவர்கள் உறுதிமொழி ஏற்றனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் காவல்துறை சார்பில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. போதைப் பொருட்கள் ஒழிப்பு குறித்து உறுதிமொழியை முதலமைச்சர் முன்னிலையில் மாணவ மாணவிகள் ஏற்றுக்கொண்டனர். சென்னை பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் போதைப் பொருள் ஒழிப்பில் சிறப்பாக பணியாற்றிய காவல்துறை அலுவலர்கள் மற்றும் காவல் ஆளுநர்களுக்கு சிறப்பு பதக்கம் வழங்கி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். முன்னாள் அமைச்சரும் மாநிலங்களவை அதிமுக உறுப்பினருமான சி.வி. சண்முகம் மீதான அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் குறித்து சி.வி. சண்முகம் அவதூறாக பேசியிருந்தார். இது தொடர்பாக திமுக பிரமுகர் அளித்த புகாரின் அடிப்படையில் அவர் மீது இரு பிரிவினரிடையே மோதலை ஏற்படுத்துதல், பொது அமைதிக்கு குந்தகம் விளைவித்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கைதை கண்டித்து அனுமதியின்றி போராட்டம் நடத்தியதாக அளிக்கப்பட்ட புகாரின் பேரிலும் சி.வி. சண்முகம் மீது வழக்குகள் பதிவு செய்யப்பட்டது. திண்டிவனம் மற்றும் விழுப்புரம் நகர காவல் நிலையங்களில் பதிவு செய்யப்பட்ட தன் மீதான வழக்குகளை ரத்து செய்ய கோரி சி.வி. சண்முகம் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்குகள் மீதான விசாரணை நடைபெற்று வந்தது. இந்நிலையில் இன்று திண்டிவனத்தில் போடப்பட்ட அவதூறு வழக்கை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்கு இன்றியமையாதது என இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். அட்டு நகர கடற்கரை மறுசீரமைப்பு திட்டம் மற்றும் இந்தியாவின் ஏற்றுமதி இறக்குமதிக்கான வங்கியின் நிதி உதவியுடன் கட்டமைக்கப்பட்டுள்ள மாற்று இணைப்பு 4 வழி சாலை ஆகியவற்றின் தொடக்க விழாவில் மாலத்தீவு வெளியுறவுத்துறை அமைச்சர் முசா சமீர் மற்றும் ஜெய்சங்கர் பங்கேற்றனர். அப்போது பேசிய ஜெய்சங்கர், இந்திய பெருங்கடல் பிராந்தியத்திலும் அண்டை நாடுகளுக்கும் முன்னுரிமை வழங்கும் கொள்கையிலும் இந்தியாவின் மிக முக்கிய நட்புறவு நாடாக மாலத்தீவு திகழ்வதாகவும், சுற்றுலாத்துறை உட்பட பல்வேறு துறைகளில் இந்தியாவின் முதலீடு அதிகரிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் ஒட்டுமொத்தமாக இந்திய உதவியுடன் மாலத்தீவில் 65 திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும், அதில் 12 திட்டங்கள் நிறைவடைந்ததாகவும், இத்திட்டங்கள் மூலம் மாலத்தீவின் பொருளாதாரத்தில் சிறப்பான முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உள்ளதாக தெரிவித்தார். அந்த வகையில் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் இந்தியாவின் முக்கிய நட்பு நாடாக திகழும் மாலத்தீவின் பங்களிப்பு இன்றியமையாதது என்று கூறினார். பீகார் மாநிலத்தில் உள்ள பாபா சித்தேஸ்வர் கோவிலில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் சிக்கி 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. பீகாரின் ஜெகன்னாபாத் மாவட்டத்தில் பிராபர் மலையில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற பாபா சித்தேஸ்வரர் கோவிலில் ஆண்டுதோறும் சாவன் புனித மாதத்தில் நடக்கும் சிறப்பு பூஜைகளில் ஏராளமானோர் கலந்து கொள்வது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டும் அதிகப்படியான பக்தர்கள் கோவிலுக்கு வருகை தந்தனர். இந்நிலையில் கூட்ட நெரிசல் காரணமாக பக்தர்களிடையே சிறிய பிரச்சனை ஏற்பட்டுள்ளது. இதனை கட்டுப்படுத்த காவல்துறையினர் லத்தியால் பக்தர்களை தாக்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து கூட்ட நெரிசலில் 3 பெண்கள் உட்பட 7 பேர் உயிரிழந்தனர். சம்பவ இடத்தில் இருந்த காவல்துறையினர் உயிரிழந்த 7 பேரின் உடல்களையும் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 9 பேர் படுகாயமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது.
வட மற்றும் வடமேற்கு இந்தியாவில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் சுமார் 28 பேர் உயிரிழந்தனர். வட மற்றும் வடமேற்கு இந்தியாவில் பெய்த பலத்த மழையை தொடர்ந்து வெள்ளம், நிலச்சரிவுகள், வீடு இடிந்து விழுதல் போன்ற பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளது. இதில் ராஜஸ்தான் மிக மோசமாக பாதிப்படைந்துள்ளது. அங்குள்ள கிரௌலி மாவட்டத்தில் 38 சென்டிமீட்டர் அளவிற்கு மிக பலத்த மழை பெய்த நிலையில் மழையுடன் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளால் 16 பேர் உயிரிழந்தனர். டெல்லியின் மத்திய, தெற்கு, தென்மேற்கு மற்றும் கிழக்கு பகுதிகளில் பெய்த பலத்த மழையால் சாலைகளில் மழைநீர் தேங்கி போக்குவரத்திற்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. உத்தரப்பிரதேச மாநிலம் ஜலோன் பகுதியில் பலத்த மழையை தொடர்ந்து வீடு இடிந்து விழுந்து ஒரு பெண், அவரின் 7 வயது மகன் உயிரிழந்தனர். இதேபோல் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவின் பல்வேறு பகுதிகளிலும் பலத்த மழை பெய்தது. வட மற்றும் வடமேற்கு இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பலத்த மழை காரணமாக ஏற்பட்ட பாதிப்புகளால் சுமார் 28 பேர் உயிரிழந்தனர். ஹிண்டன்பர்க்கின் குற்றச்சாட்டுக்கு உள்ளாகியுள்ள செபி தலைவர் ஏன் பதவி விலகவில்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். அதானி குழுமம் பங்கு மோசடியில் ஈடுபட்டதாக ஏற்கனவே அடுக்கடுக்காக குற்றம் சாட்டியிருந்த அமெரிக்க நிதி ஆய்வு நிறுவனமான ஹிண்டன்பர்க் தற்போது செபி தலைவர் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தியுள்ளது. அதானி குழுமத்துடன் தொடர்புடைய வெளிநாட்டு போலி நிறுவனங்களில் செபி தலைவர் மாதவி புரி புஜ் மற்றும் அவரது கணவர் தவல் புஜ் தங்கள் பங்குகளை வைத்துள்ளதாக அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்திய பங்கு சந்தைகள் மிகவும் அபாயகரமான கட்டத்தில் இருப்பதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் வீடியோ வெளியிட்டுள்ள அவர், செபி தலைவர் மீதான குற்றச்சாட்டுகளால் செபி அமைப்பின் நம்பகத்தன்மை சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக கூறினார். செபியின் தலைவர் மாதவி புரி ஏன் இன்னும் ராஜினாமா செய்யவில்லை என்று கேள்வி எழுப்பியுள்ள ராகுல் காந்தி, முதலீட்டாளர்கள் கஷ்டப்பட்டு சம்பாதித்த பணத்தை இழந்தால் அதற்கு பொறுப்பேற்பது மோடியா, மாதவியா அல்லது அதானியா என்றும் வினாவியுள்ளார். மேலும் இவ்விவகாரத்தை உச்ச நீதிமன்றம் தாமாக முன்வந்து விசாரிக்குமா எனவும் ராகுல் காந்தி கேள்வி எழுப்பியுள்ளார். இந்நிலையில் ஹிண்டன்பர்க் ஆய்வறிக்கை உண்மைக்கு புறம்பானது என்று கூறியுள்ள செபி, இந்திய முதலீட்டாளர்கள் பதற்றமடைய வேண்டாம் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளது. அதிக மகசூல் தரக்கூடிய 109 புதிய பயிர் ரகங்களை பிரதமர் நரேந்திர மோடி அறிமுகப்படுத்தியுள்ளார். டெல்லியில் உள்ள இந்திய வேளாண் ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி 34 கள பயிர்கள் மற்றும் 27 தோட்ட பயிர்கள் உட்பட 109 ரகங்களை அறிமுகம் செய்தார். அப்போது விவசாயிகள் மற்றும் ஆராய்ச்சியாளர்களுடன் பிரதமர் மோடி கலந்துரையாடினார். தொடர்ந்து அவர் விளைநிலங்களையும் பார்வையிட்டார். தற்போது அறிமுகம் செய்யப்பட்ட 109 ரகங்களில் கள பயிர்களில் சிறு தானியங்கள், தீவன பயிர்கள், எண்ணெய் வித்துக்கள், பருப்பு வகைகள், கரும்பு, பருத்தி உள்ளிட்டவற்றின் புதிய ரகங்களும், தோட்டக்கலை பயிர்களில் பழங்கள், காய்கறிகள், சணல், மூலிகை பயிர்கள் உள்ளிட்டவை அடங்கும். இந்த புதிய பயிர் வகைகளின் முக்கியத்துவம் குறித்து விவாதித்த பிரதமர் மோடி வேளாண்மையில் மதிப்பு கூட்டுதலின் முக்கியத்துவத்தையும் வலியுறுத்தினார். இந்த புதிய ரகங்கள் அதிக நன்மை பயக்கும் என்றும் அவை தங்கள் செலவை குறைக்க உதவும் என்றும் சுற்றுச்சூழலில் சாதகமான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். ஆம்ஸ்ட்ராங் மகள் மீது வழக்கு பதிந்ததாக பரவும் செய்தி பொய்யானது என்று தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. அதில் ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு சிபிஐ விசாரணை கோரி அனுமதி இல்லாமல் பேரணி நடத்தியதாக அவரின் 2 வயது மகள் மீதும் வழக்கு பதிவு செய்துள்ளதாக அன்புமணி ராமதாஸ் பதிவிட்டிருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த தகவல் முற்றிலும் பொய்யான தகவல் என்றும் பேரணி தொடர்பாக ஆம்ஸ்ட்ராங்கின் 2 வயது மகள் மீது வழக்கு பதிவு எதுவும் செய்யப்படவில்லை என்றும் காவல்துறை தெரிவித்துள்ளதாக தமிழ்நாடு அரசின் உண்மை சரிபார்ப்பு குழு தெரிவித்துள்ளது. ஆடி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி உள்ளிட்ட பண்டிகைகளை முன்னிட்டு 100 மில்லி லிட்டர் நெய் விலையில் 10 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாக ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசால் நடத்தப்படும் ஆவின் நிர்வாகம் பால், தயிர், நெய், வெண்ணெய், பன்னீர், ஐஸ்கிரீம் உள்ளிட்ட பல்வேறு பால் உப பொருட்களை ஆவின் பாலகங்கள் மற்றும் சில்லறை விற்பனையாளர்கள் மூலம் பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறது. ஆவின் நிர்வாகத்தில் தயாரிக்கப்படும் நெய், வெண்ணெய், தயிர், மோர் போன்ற பல்வேறு பொருட்களின் விலை
விழா காலங்களில் குறைக்கப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஆடி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, விநாயகர் சதுர்த்தி போன்ற பண்டிகைகளை முன்னிட்டு 100 மில்லி லிட்டர் நெய்யின் விலை 10 ரூபாய் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. அதன்படி 85 ரூபாய்க்கு விற்பனையான ஆவின் 100 மில்லி லிட்டர் நெய் விலை 75 ரூபாயாக குறைக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு தள்ளுபடி செப்டம்பர் 15 வரை அமலில் இருக்கும் என்று ஆவின் நிறுவனம் தெரிவித்துள்ளது. பல ஆண்டுகளாக காத்திருக்கும் 80,000 பேருக்கு முதியோர் ஓய்வு ஊதியம் எப்போது வழங்கப்படும் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். இது குறித்து எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில், நடப்பாண்டில் கூடுதலாக 80,000 பேருக்கு ஓய்வு ஊதியம் வழங்கப்படும் என்று அறிவித்து கால தாமதம் செய்வது கண்டிக்கத்தக்கது என்று குறிப்பிட்டுள்ளார். ஆந்திராவில் சமூக பாதுகாப்பு திட்டங்களுக்கு 6 மடங்கு கூடுதலாக நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டுள்ள அவர், முதியோர் ஓய்வு ஊதிய தொகையை 4,000 ரூபாயாக உயர்த்த வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்துள்ளார். பழனியில் கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரேக்லா பந்தயத்தை அமைச்சர் தொடங்கி வைத்தார். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட திமுக சார்பில் மக்களின் முதல்வரின் 3 ஆண்டு சாதனைகள் மற்றும் கலைஞரின் 101வது பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் ரேக்லா பந்தயத்தை உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி கொடியசைத்து துவக்கி வைத்தார். இதில் பெரிய காளைகள், சிறிய காளைகள் என 2 வகைகளாக பிரிக்கப்பட்டு பெரிய காளைகளுக்கு 300 மீட்டர் தூரமும் சிறிய காளைகளுக்கு 200 மீட்டர் தூரமும் நிர்ணயிக்கப்பட்டிருந்தது. இந்த ரேக்லா பந்தயத்தில் கலந்து கொள்வதற்காக கோயம்புத்தூர், திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 500க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இந்நிலையில் இப்போட்டியில் வெற்றி பெற்ற முதல் 3 பேருக்கு தங்க நாணயமும் கேடயமும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் இந்த போட்டியில் கலந்து கொண்ட அனைவரையும் கௌரவிக்கும் வகையில் சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து ஏராளமான காவலர் பாதுகாப்பு பணியிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக மருத்துவ குழுவினரும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருந்தனர். கோவையில் உள்ள சுகுணா பொறியியல் கல்லூரியில் மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. கோவை மாவட்டம் காலப்பட்டி சுகுணா பொறியியல் கல்லூரியில் ஹிண்டோ ஹிட்டோ கோஜிரியு கராத்தே அசோசியேஷன் சார்பாக மாநில அளவிலான கராத்தே போட்டிகள் நடைபெற்றது. இதில் தமிழகத்தில் உள்ள 10க்கும் மேற்பட்ட மாவட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 1200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் கலந்து கொண்டனர். மேலும் இந்த போட்டிகளில் கட்டா, டீம் கட்டா, குமித்தே ஆகிய பிரிவுகளின் கீழ் நடைபெற்றது. இதில் சென்சாய் செல்வகுமார் தலைமையில் தமிழ்நாடு ஸ்போர்ட்ஸ் கராத்தே அசோசியேஷன் துணைத் தலைவர் கியோஷி ஈஸ்வரகுமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார். மேலும் இதில் சிறப்பு விருந்தினராக சுகுணா குழுமங்களின் தலைவர் லட்சுமி நாராயணசாமி உள்ளிட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு மாணவ மாணவியர்களை வாழ்த்தி சிறப்பாக விளையாடிய வீரர் வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள், கோப்பைகள் உள்ளிட்ட பல்வேறு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டு மாணவர்களை பெருமைப்படுத்தினர். இதில் மாணவ மாணவியர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். என்னோட பேர் செல்வகுமாருங்க. 25 வருஷமா கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில கராத்தே பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு மாநில அளவிலான கராத்தே போட்டி நாங்கள் இன்னைக்கு தொடங்க உள்ளோம். போட்டிக்கான ஏற்பாடுகளை சுகுணா நம்ம கோயம்புத்தூர்ல மிகவும் மிகவும் பிரபலமான சுகுணா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அவங்களோட கேம்பஸ்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க எங்களுக்கு முழு ஒத்துழைப்பு கொடுத்துருக்காங்க. தமிழகத்திலிருந்து நமக்கு 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களிலிருந்து கராத்தே ஆசிரியர்கள், மாணவர்கள் வந்துள்ளார்கள். இன்னைக்கு 2 பிரிவுகளாக கராத்தே நடத்துகிறோம், கட்டா மற்றும் குமித்தே. இதன் அடிப்படையில் வயதின் அடிப்படையில் போட்டிகள் நடத்த உள்ளோம். ஆம்பூர் அருகே குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்ற வேன் பள்ளத்தில் கவிழ்ந்த விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளார். திருப்பத்தூர் மற்றப்பள்ளி பகுதியை சேர்ந்த யாகசுந்தரம் தனது சகோதரர் மற்றும் குடும்பத்தினர் உட்பட 10க்கும் மேற்பட்டோர் லோடு ஏற்றும் வாகனம் மூலம் கோவிலுக்கு சென்றனர். அப்போது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற இருசக்கர வாகனத்தின் மீது மோதி அருகில் உள்ள பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் பயணம் செய்த 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். அவர்களை பொதுமக்கள் மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் செல்வராணி என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். மேலும் இருசக்கர வாகனத்தில் சென்ற அரசு போக்குவரத்து பணி ஊழியர் அசோக்குமார் மற்றும் பாப்பு ஆகிய இருவரும் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டனர். மேலும் இந்த விபத்தில் சிக்கிய 2 குழந்தை உட்பட 8 பேர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர்.
இந்த சம்பவம் குறித்து காவலர்கள் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இயற்கை உழவர் குழு சார்பில் பாரம்பரிய விதை திருவிழா பெரம்பலூரில் நடைபெற்றது. விவசாயிகளை கவர்ந்த பெரம்பலூர் விதை திருவிழா பெரம்பலூர் மாவட்டம் விவசாயத்தை முதன்மையாக கொண்ட மாவட்டமாகும். மேலும் மாவட்டத்தில் பரவலாக பல்வேறு இடங்களில் சிறு தானியங்கள் சாகுபடி செய்யப்படுகிறது. இதனிடையே ஆடிப்பட்டம் தேடி விதை நாடி வரும் நாட்டு விதை என்ற சொல்லுக்கிணங்க ஆடி மாதத்தில் விதைப்பு பணிகளை தொடங்கினால் நல்ல மகசூல் வரும் என்பது அவர்களின் நம்பிக்கையாகும். இதனால் மாவட்ட இயற்கை உழவர் குழு சார்பில் இத்திருவிழாவில் பாரம்பரிய நாட்டு விதைகள், பாரம்பரிய நெல் ரகங்கள், இயற்கை முறை செக்கு எண்ணெய் வகைகள் மற்றும் சிறுதானிய வகைகள் காட்சிப்படுத்தப்பட்டு விற்பனை செய்யப்பட்டன. மேலும் பாரம்பரிய சிறுதானியங்கள், இயற்கை முறையில் செய்யப்பட்ட உணவு பண்டங்கள், சிறுதானிய சிற்றுண்டி வகைகளும் அரங்கில் காட்சிப்படுத்தப்பட்டன. மேலும் இயற்கை விவசாயிகளின் அனுபவங்கள் எடுத்துரைக்கப்பட்டது. நஞ்சில்லா உணவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த விதை திருவிழா அமைந்துள்ளதாக விவசாயிகள் தெரிவித்துள்ளனர். வணக்கம். இது இந்த மண்ணுக்கான விழா 8ஆம் ஆண்டு பெரம்பலூர் நகரில் நடந்து கொண்டிருக்கின்ற பெரம்பலூர் மாவட்ட இயற்கை உழவர்கள் குழு ஒருங்கிணைப்பில் நடந்து கொண்டிருக்கின்ற 8ஆம் ஆண்டு விதை திருவிழா. இதனுடைய நோக்கம், நம்முடைய விதை நம்மிடமிருந்து மாறிவிட்டது, அதை மீட்டெடுக்க வேண்டும். அதற்கான நிகழ்வு. இந்த மக்களுக்கு நஞ்சில்லாத உணவை சென்று சேர்க்க வேண்டும், அதற்கான நிகழ்வு. பழனி மலை அடிவாரம் பகுதியில் அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டிடங்களுக்கான ஆவணங்களை சமர்ப்பிக்க நகராட்சி சார்பில் நோட்டீஸ் வழங்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவில் அடிவாரம் பகுதிகளில் ஆக்கிரமிப்புகளால் சூழ்ந்துள்ள பக்தர்கள் அவதி அடைவதாக கூறி திருத்தொண்டர் சபை ராதாகிருஷ்ணன் தொடர்ந்த வழக்கின் அடிப்படையில் நீதிமன்றம் மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அதில் அடிவாரம் பகுதிகளில் எந்த கடைகளுக்கெல்லாம் அனுமதி இருக்கிறது என்ற விவரத்தை அளிக்குமாறு நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் மாவட்ட ஆட்சியர் 350க்கும் மேற்பட்ட கடைகள் உரிய ஆவணங்கள் இன்றி செயல்பட்டு வருவதாக தகவல் கொடுத்துள்ளார். அதனை அடுத்து மலையடிவார பகுதிகளிலும் கிரிவல பாதையை ஒட்டியும் 1000க்கும் மேற்பட்ட கடைகள், வணிக வளாகங்கள் செயல்பட்டு வருகிறது. அதில் உள்ள 350க்கும் மேற்பட்ட கட்டிடங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் முறையாக அனுமதி பெறாமல் கட்டிய கட்டிடங்களுக்கும் நகராட்சி சார்பில் நோட்டீஸ் கொடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் 7 நாட்களுக்குள் கட்டடதாரர்கள் தங்களிடம் உள்ள ஆவணங்களை நகராட்சியில் சமர்ப்பிக்க வேண்டும், இல்லையெனில் நடவடிக்கை எடுக்கப்படும் என நகராட்சி நிர்வாகம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வாணியம்பாடியில் ஏலச்சீட்டு நடத்தி 50 லட்சம் மோசடியில் ஈடுபட்டு குடும்பத்துடன் தலைமறைவான நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி நேதாஜி நகர் பகுதியை சேர்ந்த சையத் பாஷா என்பவர் அப்பகுதியில் ஏலச்சீட்டு நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவரிடம் சுற்று வட்டார பகுதிகளை சேர்ந்த பலர் சீட்டு பணம் கட்டி வந்த நிலையில் கடந்த ஆண்டு அக்டோபர் 25ஆம் தேதி சையத் பாஷா ஏலச்சீட்டு பணம் 50 லட்சம் ரூபாயை மோசடி செய்து குடும்பத்துடன் தலைமறைவாகியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஏலச்சீட்டு பணம் கட்டியவர்கள் தாங்கள் பணம் கட்டி ஏமாற்றப்பட்டதாகவும் உடனடியாக அவரை கைது செய்து தங்களது பணத்தை மீட்டு தர வேண்டியும் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் பேரில் வழக்கு பதிவு செய்து மோசடியில் ஈடுபட்டு குடும்பத்துடன் தலைமறைவாகியவர்களை குறித்து விசாரணை மேற்கொண்டு அவர்களை தேடி வந்தனர். இந்நிலையில் சையத் பாஷா தற்போது காவல்துறையினால் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கல்லூரி மாணவர்கள் கார் மீது லாரி மோதிய விபத்தில் 5 கல்லூரி மாணவர்கள் உடல் நசுங்கி பலியாகினர். சென்னை அருகே உள்ள SRM கல்லூரியில் 3ஆம் ஆண்டு பயிலும் ஆந்திர மாநிலம் ஓங்கோலை சேர்ந்த மாணவர்கள் விடுமுறைக்காக சொந்த ஊருக்கு சென்று மீண்டும் திரும்பி வந்து கொண்டிருந்த போது திருவள்ளூர் அடுத்த தேசிய நெடுஞ்சாலையில் வட மாநிலத்தை சேர்ந்த லாரி மாணவர்கள் வந்த கார் மீது நேருக்கு நேர் மோதியதில் 5 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்தனர். மேலும் படுகாயமடைந்த 2 மாணவர்களை மீட்டு அரசு மருத்துவக் கல்லூரிக்கு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்ததன் அடிப்படையில் தற்பொழுது மாணவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த சம்பவம் அறிந்து விரைந்து வந்த காவலர்கள் மாணவர்களின் உடல்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பியுள்ளனர். கல்லூரி கனவோடு ஒரே காரில் பயணம் செய்த 5 மாணவர்கள் உடல் நசுங்கி உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.
இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 200 ரூபாய் உயர்ந்து 51,760 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 25 ரூபாய் உயர்ந்து 6,470 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலை கிராமிற்கு 50 காசுகள் குறைந்து 97 ரூபாய் 50 காசுகளுக்கு விற்பனை செய்யப்படுகிறது. பாரிஸ் ஒலிம்பிக் திருவிழா கோலாகலமாக நிறைவு பெற்றது. பாரிஸ் நகரில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழா நடைபெற்றது. நிறைவு விழாவில் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், சர்வதேச ஒலிம்பிக் கமிட்டி தலைவர் தாமஸ் பாச் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். தொடர்ந்து பல்வேறு நாடுகளை சேர்ந்த வீரர்களின் அணிவகுப்பும் நடைபெற்றது. இந்தியா சார்பில் துப்பாக்கி சுடுதலில் வெண்கலம் வென்ற வீராங்கனை மனு பாக்கர், ஹாக்கியில் வெண்கலம் வென்ற கோல் கீப்பர் ஸ்ரீஜேஷ் தேசிய கொடியை ஏந்தி அணிவகுப்பை வழி நடத்தினார். வண்ணமயமான வான வேடிக்கைகள், கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுடன் நிறைவு விழா களை கட்டியது. மீண்டும் தலைப்பு செய்திகள். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு, முதலமைச்சர் தலைமையில் கல்லூரி மாணவர்கள் உறுதிமொழி. முன்னாள் அமைச்சர் CV சண்முகம் மீதான வழக்கு ரத்து, சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் மாலத்தீவின் பங்களிப்பு இன்றியமையாதது, வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் பேச்சு. பீகார் பாபா சித்தேஸ்வர் கோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி 7 பேர் உயிரிழப்பு, 9 பேர் படுகாயம். வட இந்தியாவில் பலத்த மழை, 28 பேர் உயிரிழப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.